ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒரே ஆண்டில் இரண்டாவது முறையாக ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் ரயில் பயண கட்டணம் அதிகரிப்பிற்கான காரணம் என்ன? எந்தெந்த ஊருக்கு எவ்வளவு கட்டணம் உயரும் என்ற தகவல்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். ரயில்வேயில் மனிதவள செலவாக 1.15 லட்சம் கோடி செலவாவதாகவும் தொடர்ந்து இயக்க செலவுகள் அதிகரித்து வருவதால் இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக ரயில் பயண கட்டணத்தை மீண்டும் ரயில்வே வாரியம் உயர்த்திருக்கிறாங்க. இந்திய ரயில்வே இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கக்கூடிய சூழல்ல 26ஆம் தேதி முதல் திருத்தியமைக்கப்பட்ட இந்த ரயில் பயண கட்டணம் என்பது அமலுக்கு வர இருக்கிறது. முன்னதாக பார்த்தோம் என்றால் ஜூலை 1ஆம் தேதி ரயில் பயண கட்டணத்தை ரயில்வே துறை உயர்த்தியிருந்தாங்க. அப்போது ஏசியில் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கான அந்த பயண கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது பார்த்தோம் என்றால் சாதாரண மற்றும் விரைவு ரயில்களில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயணிகளுடைய பயண கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் ஒரு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்குதான் சொல்ல வேண்டும். இதற்கு முன்னதாக பார்க்கும்போது 2013 மற்றும் 2020 ஆகிய ஆண்டுகளில் ரயில்வே துறை கட்டணத்தை உயர்த்தி இருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக 2025 பார்த்தோம் என்றால் 2 முறை தற்போது இந்த கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது பொதுமக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக அமைந்திருக்கிறது. சரி, இப்போ இந்த ட்ரெயின்ல பயணம் மேற்கொள்வதற்கு எவ்வளவு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரயில்வே நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிவிப்புல பார்த்தோம் என்றால் ஏசி அல்லாத ரயில்களுக்கு இந்த டிக்கெட் திருத்தியமைக்கப்பட்ட கட்டணம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சாதாரண வகுப்புல பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள், குறிப்பாக 250 கிலோமீட்டருக்கு குறைவாக பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு எந்தவித மாற்றமும் கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பயண கட்டணம் தான் வசூலிக்கப்படும். 250க்கு மேலே கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு 1 பைசா வீதமும், அதே விரைவு ரயில் மற்றும் மெயில் ரயில்களில் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு 2 பைசா வீதமும் கட்டணம் என்பது வசூலிக்கப்படும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கக்கூடிய பட்சத்தில் பல்வேறு ஊர்களுக்கும் கட்டணத்துடைய விவரம் என்பது உயரக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து திருச்சியை எடுத்துக்கொண்டோம் என்றால் தற்போது 245 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த நிலையில புதிய கட்டணமாக 252 ரூபாய் வசூலிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதேபோல் சென்னையிலிருந்து மதுரையை எடுத்துக்கொண்டோம் என்றால் தற்போது 320 ரூபாய் கட்டணம் என்பது வசூலிக்கப்படுகிறது. புதிய கட்டணமாக 330 ரூபாய் 26ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருக்கிறது. இதேபோல் சென்னையிலிருந்து நெல்லைக்கு தற்போது 395 ரூபாய் ரயில் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. புதிய கட்டணம் 408 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு செல்வதற்கு தற்போது 440 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. புதிய கட்டணமாக 455 ரூபாய் கட்டணம் என்பது வசூலிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இதேபோல சென்னையிலிருந்து கோவைக்கு தற்போது 325 ரூபாய் கட்டணம் என்பது வசூலிக்கப்படுகிறது. புதிய கட்டணமாக 335 ரூபாய் வசூலிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இப்படியாக நாட்டினுடைய பெரும்பாலான முக்கிய நகரங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களில் இந்த கட்டண மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஏசி பெட்டிக்கு மாற்றாக இருக்கக்கூடிய அந்த ஸ்லீப்பர் கோச் மற்றும் செகண்ட் சிட்டிங் என்று சொல்லக்கூடிய சாதாரண கோச்சுகளில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயணிகளுக்கு இந்த கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ரயில்வேயை பொறுத்தமட்டில் உதாரணமாக சாதாரண ரயில் மற்றும் மெமு ரயிலில் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு 1 கிலோமீட்டர் 2ஆம் வகுப்புல பயணம் மேற்கொள்வதற்கு 0.18 பைசா கட்டணம் என்பது வசூலிக்கப்படுகிறது. இதே போல மெயில் அதிவிரைவு ரயில்களில் பயணம் மேற்கொள்வதற்கு 1 கிலோமீட்டருக்கு பார்த்தோம் என்றால் 0.3 பைசா கட்டணம் என்பது வசூலிக்கப்படுகிறது. ஏசி அல்லாத அதிவிரைவு ரயில்களில் 1 கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய 0.34 பைசா வசூலிக்கப்படுவதாகவும், அதே போல படுக்கை பெட்டிகளில் 1 கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்வதற்கு 0.52 பைசா கட்டணம் என்பது சராசரியா வசூலிக்கப்படுவதாக தகவல்கள் இருக்கின்றன. இந்த நிலையில தான் 215 கிலோமீட்டருக்குள் பயணம் மேற்கொள்ளக்கூடிய சாதாரண பெட்டிகள் கொண்ட பயணிகளுக்கு ரயில் கட்டணத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. 215 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் மேற்கொள்ளக்கூடிய விரைவு ரயில்களுக்கு பார்த்தோம் என்றால் 1 பைசா வீதமும், அதிவிரைவு ரயில்களுக்கு பார்த்தோம் என்றால் 2 பைசா வீதமும் கட்டணம் என்பது வசூலிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 26ஆம் தேதி முதல் இந்த கட்டணம் உயர்வு என்பது அமலுக்கு வர இருக்கிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.